Hi செல்லம் வணக்கம். This is Maga exercise 2.5 லமா 6th sum modulus of z minus 2 by z equal to 2 எனில் modulus of z இன் மீச்சிறு மற்றும் மீப்பெரு மதிப்புகள் square root of 3 plus 1 மற்றும் square root of 3 minus 1 என நிறுவுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சாமி, அப்போது எனக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் வேணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்டதை வந்து பார்க்குறோம். மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இது மட்டும் தான் வேணும். 2 மைனஸ் இசட்டு, சாரி 2 பை இசட்டு. இதை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணிடுவோம், ப்ளஸ் பண்ணிக்கணும்ல. இதுதான் எனக்கு வேணும். ஸோ கொடுக்கப்பட்டதுலேருந்து நான் எடுக்கிறேன். சில புரியுதா? ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் தான் எனக்கு வேணும், இதனுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் தான் மைனஸ் 2 பை இசட்டை கழிச்சுனா 2 பை இசட் தான் பண்ணணும், கூட்டணும். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று. மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் இசட் 2 ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செப்பரேட்டு. தனித்தனியாக போடும்போது எப்போ இதை விட சின்னதாக தான் இருக்கும். ஓகே செல்லம், இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம செய்ய வேண்டியது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் போட்டுக்கிட்டா இதுதான் நான் பிரித்து எழுத போகிறேன். எப்படி? இதை ஒரு போர்ஷனாகவும் இது ஒரு போர்ஷனாகவும் எழுதுகிறேன். ஏன்னா இதுக்கு தான் எனக்கு மதிப்பு தெரியும். z மைனஸ் 2 பை z ப்ளஸ் 2 பை z. ஓகே செல்லம், இப்போ இதனுடைய மதிப்பு இது மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்துச்சா, இதுக்கு இது சமம். அப்போது இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தானே. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு நான் கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 2 பை இசட். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் இந்த லெஸ் தென்னோ கிரேட்டர் தென்னோ வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்து விடாமல் எழுதினே ஒன்று சாமி. 2 ப்ளஸ் இந்த மாடுலஸை தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2 மதிப்பு 2 தான் பை மாடுலஸ் ஆஃப் இசட். ஓகே, தீஸ் இம்ப்ளாய்ஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் எனக்கு ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போகிறேன் செல்லம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் வந்திருக்கு, குறுக்க பெருக்கலாமா? ஸோ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் கொஞ்சம் பெருசாக போடுமா, ப்ளஸ் 2 பை மாடுலஸ் ஆஃப் இசட். இப்போ பாருங்கள், இந்த சமக்குறிக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த சமக்குறின்ற மாதிரி வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறிடுமா. தீஸ் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பெருக்குனா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 2. ஓகே செல்லம், இப்போது இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போதுனா மாறும், மைனஸாக மாறும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. எனக்கு ஆன்சரை போய் பார்க்குறேன். ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது, எனக்கு 2 தான் இருக்குது. ஸ்கொயர் ரூட்லாம் அப்புறமா வரைச்சிக்கலாம். எனக்கு 2 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், 2 பக்கமும் 3 ஒன்றா இந்த பக்கம் 1 கூட்டுறேன், இந்த பக்கம் 1 கூட்டுறேன். ஸோ ஆட் ப்ளஸ் 1 போத் சைடு ஆன் போத் சைடு. நீங்கள் எழுதுனா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1. இங்கே ஒன்று ஆட் பண்ணால் லெஃப்ட் சைடில் 1 ஆட் பண்ணால் ரைட் சைட்லேயும் 1 ஆட் பண்ணணும். என்ன செய்கிறோமோ அது கரெக்டாக செஞ்சிடணும். இப்போ இது பாரு சாமி, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் உடையத்தில் இருக்கா, பிக்கு பதிலாக இருக்குது 1 இருக்குது. 1 கூட எது பிறகுனா அதே தானே கிடைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போட்டால் இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே சாமி, ஸோ ஏ ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் இசட்டு மைனஸு பிக்கு பதிலாக 1 த ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகே செல்லம், இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எனக்கு இந்த ஸ்கொயர் தேவை இல்லை. அப்போ ஸ்கொயர் தேவை இல்லைன்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரைட் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல். மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே செல்லம், அடுத்தது பாரு சாமி. ஓகேம்மா, இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்குது மைனஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா மாறும், ப்ளஸ் 1 மாறும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1. இது சிறியது, இதுதான் மீச்சிறு மதிப்பு, சின்னது. அதுதான் நம்ம நிரூபிக்க சொன்னாங்க. இதனுடைய
மீச்சிறு மற்றும் மீப்பெரு மதிப்புகள் முறையே இதான் மீச்சிறு நிரூபிச்சாச்சா. அடுத்து மீப்பெருக்கு போக போகிறோம். மீச்சிறு மதிப்பு therefore மீச்சிறு மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 1. அடுத்து சிமிலர்லி போட்டுக்க செல்லும். சிமிலர்லி போட்டால் இதே போல் எந்த ஸ்டெப்லேருந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து வரணும் சாமி. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே மைனஸ் போட்டோம்னா இங்கே ப்ளஸ் வருது. இங்கே ப்ளஸ் போட்டோம்னா வந்துடும், அப்போ மைனஸ் வந்துடுமா. இதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது புதுசாக போட வேணாம். இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் போடணும். ஏன் கிரேட்டர் தென் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக போடும்போது இந்த ஃபார்முலாவுக்கு வரணும் சாமி. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம போட்டு பார்க்கணும். அதனால தான் நான் சிமிலர்லி போட்டேன். இதுமாதிரி போடும்போது இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. கிரேட்டர் தென் லெஸ் தென் போடக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 + 1. ஓகே செல்லும். இப்போ நான் a² + 2ab + b² ஃபார்ம்னா அது a + b த ஹோல் ஸ்கொயர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 3. எனக்கு ஸ்கொயர் தேவையில்லை. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா ஸ்கொயர் ரூட். இங்கே என்னது மாடுலஸ் ஆஃப் z + 1 வருமா. இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ சாரி போயிடும், கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்னது z கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 1. இது பெருமதிப்பு பெருசாக தானே இருக்குது. அப்போ பெருமதிப்பு எது மாடுலஸ் ஆஃப் 1. ஓகே செல்லும். 1னுடைய மதிப்பு எங்கே மகா போச்சு அப்படின்னு சொன்னால் இது கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். எனக்கு மாடுலஸ் ஆஃப் z தனித்தனியாக எழுதலாம்ல. மாடுலஸ் ஆஃப் 1 தனித்தனியாக எழுதலாம். 1னுடைய மதிப்பு மாடுலஸ் சொன்னால் 1 தான். அதனால தான் இப்போ தனித்தனியாக போட்டோம். மாடுலஸ் ஆஃப் z எப்படி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1ன்னு போட்டோம். ஓகே செல்லும். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. சார் புரியுதா. தனித்தனியாக எடுத்து எழுதுறோமா, வேறு ஒன்றும் இல்லை. மாடுலஸ் ஆஃப் 1 தான் இது. ஓகே, ஒன்றினுடைய மாடுலஸ் ஆஃப் 1 மதிப்பு 1 தான். ஸோ இது therefore மீப்பெரு மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 1 இதுதான் பெருசு. இது பக்கமாய் திறந்திருக்கும் அதான் என நிரூபப்பட்டது. ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.